இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தையின் முன்பு நீங்கள் முழந்தாள் படியிட்டு இந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு தயாராகும் போது உங்களுடைய இதயங்களில், உங்களுடைய ஆன்மாவில் தூய ஆவியின் அருள் கிடைக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களுக்கு உம்முடைய தூய ஆவியின் அருள் அளவில்லாமல் கிடைத்து, நிறைவாக கிடைத்து, நிறைவாழ்வை நோக்கி இந்த மக்களை வழிநடத்தி செல்லும். இன்றைய நாளிலே இவர்கள் தொடங்குகின்ற வாழ்க்கையை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இவர்களை தொட்டு வழிநடத்தட்டும். இவர்களோடும், இவர்களுடைய பிள்ளைகளோடும், இவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தோடும் உம்முடைய ஆசீரை தொடர்ந்து கொடும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை தாங்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20, 21, 24 இறைவார்த்தைகள். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி கொழுத்த கன்றை அடித்து விருந்து கொண்டாடச் சொன்னார். என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். காணாமற் போன ஊதாரி மகன் ஓமையின் இறுதி பகுதிதான் இது. காணாமற் போன மகன் திரும்பி வரும்போது தந்தை அவரை உபசரிக்கின்ற முறையை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றார். சகோதரமே, கடவுள் யார்? எனது நிறைகளோடும் எனது குறைகளோடும் என்னை கட்டி அணைக்கின்ற தெய்வம் எனது கடவுள். நான் இருக்கின்ற எந்த நிலையிலும் என்னை ஏற்றுக்கொள்பவர் என் இயேசு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு. நான் பாவியாக இருந்தபோது என்னை தேடி வந்தவர் என் இயேசு. நான் கீழே விழுந்து கிடந்த போது என்னை தூக்கி நிறுத்தியவர் என் இயேசு. மற்றவர்கள் என்னை வேண்டாம் என்று கூறிய போதும் இயேசு என்னை ஒதுக்கி தள்ளவில்லை. இயேசு என்னை அரவணைத்தார். மனிதர்கள் புறத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். ஊதாரி மகன் திரும்பி வந்தபோது அவனை பொருளையெல்லாம் தொலைத்தவன், தாறுமாறான வாழ்க்கை நடத்தியவன், கெட்ட நண்பர்களோடு இருந்தவன், இவன் பண்பில்லாதவன், பயனில்லாதவன், இவன் குடிகாரன் என்றெல்லாம் உலகம் அவனை ஏளனம் செய்தது. ஆனால் தந்தை அவனை குறைத்து மதிப்பிடவில்லை, அவனை புறந்தள்ளவில்லை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதானே. புதிய ஆடையும் கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் தந்து அவனை உயர்த்துகின்ற தந்தை. என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். கடவுள் நம்மை அன்பு செய்கின்ற விதம்தான் இது. நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கின்றவர். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் த அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனை இல்லாத அன்பு நிறைகுறையோடு ஏற்றுக்கொள்ளும். குறையை மட்டும் பார்க்காது, நிறைகுறையோடு ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் அன்பு அளவையும் தாண்டி செல்லக்கூடிய சக்தி உள்ளது. எனவே தந்தையின் அன்பு உண்மையானது. நம்மீது கொண்ட கடவுளின் அன்பு உண்மையானது. அது மாறாதது, என்றும் நிலைத்து நிற்கின்றது. இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் இன்று கிடைக்க நாம் ஜெபிப்போமா? தந்தையின் அன்புக்காக இயங்குகின்ற எனது சகோதரமே, உண்மையிலேயே உங்களை தனது அன்பினால் அவர் நிரப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.